Good morning, student. Welcome to Vetri and Vetri Neat Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நானே நம்மளுடைய வீடியோவுக்கு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ரெண்டு கொஸ்டின் எடுத்தாந்திருக்கேன். ஒன்னு ரிடக்ஷன், ஆல்டால் கண்டென்சேஷன், ரெண்டுமே நீட் அண்ட் டேக்கு வருகிற யூனிக் கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம அந்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நான் let us see the yes. எஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன் பாருங்க. இது ரியாக்டன் கொடுத்திருக்கு. CH double bond CH CO CH3 on which reagent using you are getting the product, which reagent is proper for the reaction. இதுதான் கொஸ்டின். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க CO CH3 இருக்கு. ஸோ அப்போ இது என்னது கார்பனைல் காம்பவுண்ட்ல இந்த இடத்துல பார்த்தோம்னா CH2. அப்போ கார்பனைல் காம்பவுண்ட்ல உன்னுடைய கீட்டோ குரூப் ஆனது என்னவா மாறி இருக்கு அப்படின்னா CH2 அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ தட் வி ஹவ் ஐடென்டிஃபைட். த நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு, இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ உனக்கு ஸ்ட்ராங் ரிடக்ஷன் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்போ ஸ்ட்ராங் ரிடக்ஷன் இல்லைன்னா ஸோ வாட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வி ஆர் ஐடென்டிஃபைங் இஸ் there is no strong powerful reduction. ஸ்ட்ராங் ரிடக்ஷன் அப்படின்னு முடிவு பண்றோம். அதனால உனக்கு என்ன முடிவு பண்ணணும்னா இந்த ரெண்டு ரிஏஜனும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இது கார்பனைல் டு ஹைட்ரோகார்பன் அப்படின்னா இட் should be a Clemmensen or Wolff-Kishner. This is called as a Clemmensen reduction. This is Wolff-Kishner reduction. Of course you know. இப்போ இதெல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் அடுத்து என்னங்கிற டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ இது ரெண்டு பேர்ல யாரை யூஸ் பண்ணா உனக்கு ப்ராடக்ட் கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணா CO CH தான், அது நமக்கு தெரியும். இப்போ ரெண்டுத்துல பெஸ்ட் எதுனா அங்க முடிவு பண்றது ஆனா இந்த இடத்துல தான் நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல உனக்கு OH அப்படியே வந்திருக்கு. அதனால இது ரிடக்ஷன் எதனால நடந்திருக்குன்னா திஸ் இஸ் ஆப்ஷன் தட் இஸ் கால்ட் Wolff-Kishner reduction. சப்போஸ் இது கிளமென்சன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உனக்கு ப்ராடக்ட் எந்த வந்திருக்குன்னா இந்த இடத்துல CL தட் இஸ் கால் சப்ஸ்டியூஷன் நடந்து ப்ராடக்ட் வந்திருந்ததுன்னா அது கிளமென்சன். சப்ஸ்டியூஷன் இல்லாம வரதால இது Wolff-Kishner. இதுதான். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ மை ஆப்ஷன் இஸ் Wolff-Kishner. இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல CL இப்ப அந்த ரிங்கை நான் கம்ப்ளீட் பண்றேன் பாருங்க. இப்படி CH அண்ட் தென் டபுள் பாண்ட் CH CH2 CH3 இப்படி இருந்தது அப்படின்னா இந்த CL ஆல அதை நீ இது கிளமென்சன் போகணும். இங்க OH இருக்கிறதால உன்னுடைய இது this is called as a Wolff-Kishner reduction. So this is your answer. B is the answer. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்மா. இது வரைக்கும் இன்னும் கேட்கல நமக்கு நீட்ல. இப்ப இனி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீ 180 மார்க் வாங்கினாதான் தமிழ்நாடுல மெடிக்கல் சீட்டுங்கிறது மெடிக்கல் சீட், அதாவது MMCன்னு சொல்ல மெடிக்கல் சீட்டுங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கலாம். இப்ப நான் அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். அடுத்தது பாருங்க. இங்க என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இது சைக்ளோஹெக்சீன் இருக்கு, O3 ஜிங்க். இதுல என்னன்னா ஓசனாலிசிஸ் அப்படின்னு உனக்கு தெரியுது. அதுக்கடுத்து டைலூட் NaOH என்ன சொல்லுன்னா இங்க ஆல்டால் கண்டென்சேஷன் நடந்திருக்குன்னு தெரியுது. விச் இஸ் த ஃபைனல் ஆர்கானிக் ப்ராடக்ட் ஒய் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்ப இவனுக்கு நீ ஓசனாலிசிஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் செய்யணும். இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல ஓசனாலிசிஸ் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இந்த இடத்த உடைச்சிட்டு அங்க ஒரு O கொடு, இங்க ஒரு O கொடு. இப்போ என்னுடைய ப்ராடக்ட் நான் இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணுவது என்னன்னா ஓசனாலிசிஸ். ஓசனாலிசிஸ்ல இந்த பாண்ட் இருக்கு. இதை நம்ம பிரேக் பண்ணும் பொழுது உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா now this one. ஓகே, இங்க ஒரு O கொடுக்குற, இங்க ஒரு O கொடுக்குற, இந்த இடத்துல பாண்ட். அப்ப அந்த இடத்துல ஆல்ரெடி என்ன இருக்கு CH இருக்கு. அதனால இந்த இடத்துல உனக்கு என்ன வருதுன்னா இந்த கொஸ்டின் எல்லாம் எதிர்பார்க்கிற கொஸ்டின் தான் நீட்ல. திஸ் இஸ் யுவர் ஆல்டால் கண்டென்சேஷன். இப்போதைக்கு இது இந்த இடத்துல நான் ஓசனாலிசிஸ் கொடுத்துருக்கேன் வித் வாட் இஸ் கால் ஜிங்க் ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ். இது முடிஞ்சிருச்சுமா. இப்ப இந்த ப்ராடக்ட் தான் உனக்கு என்னதுன்னா எக்ஸ். இப்ப இதுல இருந்து அவங்க எடுத்துட்டு போறது ஒய். எப்படி என்ன ஃபாலோ பண்ணணும்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஆல்டால் கண்டென்சேஷன். டைலூட் NaOH ஆல்டால், கான்சென்ட்ரேட் இருந்தா அது கேனிசரோ. டைலூட்டுங்கிறதால இது நம்ம என்னன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஆல்டால் ரியாக்ஷன் அப்படின்னு
நம்ம இதை வந்து என்ன பண்ணிருக்கேன், நான் முடிவு பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணேன். Now this is the all